London, Malayalam Radio. Hey listeners, welcome to Star on LMR with Ajay Ramya. Ungal Yosane, N.O.C. On this show, we talk to high achievers and draw inspiration from their lives and stories. Musicians and especially singers usually begin their lives with a close bond with records. இல்லையா அதை கேட்டு அவங்க நிறைய பாட்டு கத்துப்பாங்க. அந்த பாட்டு நான் இதுல ரெக்கார்ட்ஸ்ல வரலாம். ஆனா இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போற ஸ்டார் டேப் ரெக்கார்டர் மட்டும் இல்லாம வேற மாதிரி ரெக்கார்ட்ஸ் ஓட அவங்க லைஃப தொடங்கி இருக்காங்க. அது என்ன வேற ரெக்கார்ட்? யா, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், அது வேற லெவல் ரெக்கார்ட். 1000 shows by years, 17 years of age. எஸ், காலேஜ் போகிறதுக்குள்ள 1000 மியூசிக் ஷோஸ், சம்டைம்ஸ் ஒரு நாளைக்கு 2-3 ஷோஸ். அன்பிலீவபிள். அப்படி ஒரு ஃபேண்டாஸ்டிக் பிகினிங் ஃப்ரம் தேர். ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ரெஸ்பெக்டட் சிங்கர் மட்டும் இல்லாம அடுத்து வர பல ஜெனரேஷன்ஸுக்கு மியூசிக் ட்ரெயினராகவும் இருந்துட்டு வராங்க. ஒரு ஃபேண்டாஸ்டிக் சர்வீஸ் டு த மியூசிக் இண்டஸ்ட்ரி. Welcome to Star on LMR with the fabulously talented singer, teacher, trainer, and musical ambassador, Srimati Nirmala Narasimhan. Welcome to our show, ma'am. It's a pleasure to have you on our show. Namaste. How are you, ma'am? Fine, I'm really fine, ma'am. Neenga eppadi irukkel? Romba nalla irukken and so happy to be the part of the show. And namaskaram to everyone, viewers and on and all. Thank you, ma'am. So, இந்த இன்ட்ரோல சொன்ன மாதிரி உங்க கரியர்ல பல அவதாரங்கள் இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் முன்னால ஒரு சைல்டு, ஒரு ஸ்டூடெண்ட் ஆஃப் மியூசிக் இல்லையா? இன் எவ்ரி சைல்ட்ஸ் லைஃப் ஃபேமிலி பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல் இன் கைடிங் தெம். ஸோ உங்களோட அம்மா அப்பா அதுல இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம் நாங்க. ஸோ அம்மா அப்பா பத்தியும் அவங்க பார்ட் இன் ஷேப்பிங் யோர் டெஸ்டினி அது எப்படின்னு கொஞ்சம் சொல்றீங்களா ப்ளீஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் எல்லா குழந்தைகளுக்கும் அம்மா அப்பா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல். அண்ட் என்னுடைய மதர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல். என்னோட மதர் தான் என்னுடைய முதல் குரு, ஆசான். நான் பாடுவேன்னு முதல்ல கண்டுபிடிச்சதே அவங்க தான். ஸோ அவங்க தான் என்னுடைய முதல் குரு. எனக்கு சாப்பாசா சொல்லி கொடுத்து ஆரம்பிச்சு என்னை பாட வச்சது அம்மா. ஸோ இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன், எங்கள் அம்மா ராதா வீரராகவன் என்னை வளர்த்து ஆளாக்கி தாயா இருந்து குருவா இருந்து எல்லாம் எனக்கு பண்ணினாங்க. அப்பா அப்பா வந்து ஒரு குழந்தையோட கனவுகளுக்கு வந்து சரியான வழிகாட்டி, கனவுகளை வந்து வழிகாட்டி அதை வழி நடத்தி போறவர் வந்து ஒரு அப்பா. கரெக்டான வார்த்தைன்னு நினைக்கிறேன். அது தெரியாதுல்ல எப்படி போகணும் என்னன்ட்டு, அதை வழி நடத்தி போனவர் எங்க அப்பா. ஸோ எங்கெல்லாம் போனோமோ, எங்கெல்லாம் ட்ரைனிங் போனோமோ, எங்கெல்லாம் கத்துக்கணுமோ, எவ்வளோலாம் பார்க்கணுமோ எல்லாத்தையும் பண்ணி எனக்கு கூடவே இருந்து அப்பா அம்மா வந்து என்னோட லைஃப்ல ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ரோலா இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்பா வந்து நான் பாடுறத பார்த்து பெருமைப்படுவாரு, சந்தோஷப்படுவாரு. எல்லா அப்பா அம்மாவும் அப்படிதான், பட் கொஞ்சம் ஜாஸ்தி எங்க அப்பா. கண்டிப்பா கண்டிப்பா. ஓ, that's really a pleasure to know and ரொம்ப ரொம்ப blessed to have parents like that. மேம், இப்போ நம்ம பேசின மாதிரி சின்ன பொண்ணா இருந்தப்போ நீங்க சும்மா கடலை மிட்டாய் சாப்பிடுற மாதிரி நிறைய 2-3 ஷோ 2-3 கான்சர்ட் எல்லாம் ஒரு நாளைக்கு பண்ணிட்டு வந்திருக்கீங்க. சோ அந்த டைம்ல உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜ் ஃப்ரைட், நர்வஸ்னஸ் அந்த மாதிரி எல்லாம் இருந்ததா, இல்ல ஒரு சைல்டிஷ் ஜாயோட அப்படியே என்ஜாய் பண்ணி பாடி அந்த மாதிரி ஷோஸ் பண்ணீங்களா? இட்ஸ் a nice question. நிஜமாவே அப்படிதான் இருந்தது. கடலை மிட்டாய் சாப்பிடுற மாதிரி. எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு பாடுறதுனால ரொம்ப பிடிக்கும். பாடுறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் போது பாடுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா அது எப்படி இருக்கும் நமக்கு? சோ ஒரு ஷோவும் என்ஜாய் பண்ணி ஒரு ஷோலயும் வந்து ஒரு சாங்ஸ் நியூ சாங்ஸ் கிடைக்கும் நமக்கு. அது வந்து அப்படியே நிஜமாவே கடலை மிட்டாய் சாப்பிடுற மாதிரி, அல்வா சாப்பிடுற மாதிரி வேற கூட சொல்லலாம். டெய்லி ஃபுட்டே அதான். அந்த ஃபுட்ன்ற அந்த வார்த்தை சொல்றாரு. கடலை மிட்டாய், அல்வாலாம் வந்து ஹாப்பினஸ். பட் ஃபுட் வந்து நம்மளுடைய ஜீவன் இல்லையா? கண்டிப்பா. அந்த ஜீவன் மாதிரி எனக்கு அந்த பாட்டுன்றது. அண்ட் 2-3 ஷோஸ் வந்து மினிமம் பாடுவேன் நானு. பயங்கரமா கார்த்தால ஒரு ப்ரோகிராம், மத்தியானம் ஒரு ப்ரோகிராம், சாயங்காலம் 4 ஷோஸ் எல்லாம் பாடியிருக்கேன் ஒரு நாளைக்கு. வாவ் வாவ். அப்ப
ஆப்பர்ச்சுனிட்டி. இட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாரி கண்டிப்பா. இப்ப இருக்க சிங்கர்ஸ்க்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குமான்னு தெரியல. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெறைய கிடைச்சது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. டு க்ரோ யுவர்செல்ஃப் யூ நீட் சோ மச் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ். ஷூர், ஷூர். ஸோ அப்சல்யூட்லி. எங்களுக்கு ரொம்ப 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 நெறைய கிடைச்சது. அண்ட் வி ஆர் வெரி ஹேப்பி வித் தட். அதுல வந்து ரொம்ப நெறைய க்ரோ ஆனோம். அன்னைக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்தவங்களுக்கும், அன்னைக்கு எனக்கு பண்ணவங்களுக்கும், நான் இந்த டைம்ல வந்து திருப்பி நான் வந்து என்னுடைய நமஸ்காரங்கள சொல்லிக்கிறேன். என்ன மாரியான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எனக்கு கிடைச்சதுன்றது எனக்கு அவ்ளோ ஹேப்பினஸ். அமேசிங். அது கேட்கறதுக்கு எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாவும், பெருமையாவும் இருக்கு மேம். இப்போ ஏன்னா சைல்ட்ஹுட் அப்படின்னு பார்க்கும்போது எவ்ரி சைல்ட் ஆஸ் அ ட்ரீம். இப்ப நீங்க சொன்ன இல்லையா, அப்பா வந்து அந்த ட்ரீமை வந்து உறுதுணையா அப்படி கொண்டு போனாரு. சோ இப்ப ஸ்கூல்ல எல்லாம் போனானா, நீ என்ன அவ பெருசா டாக்டர் ஆனுமா, இன்ஜினியர் ஆனுமா, பைலட் ஆனுமா, அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. எவ்ரி சைல்ட் வில் ஹேவ் அ ட்ரீம் வென் தி க்ரோ. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஏதானும் அப்படி தோணித்தா? இல்ல ஐ மீன் நீங்க சொன்னேல்ல அம்மா வந்து பாடுறதுக்கு உங்களுக்கு பிடிக்குங்கிறதுனால இது பண்ணாங்கன்னு. பட் டிட் யூ ஆல்சோ ஹேவ் அ செகண்ட் பேஷன் டு சம் கரியர் ஆர் சம்திங் லைக் தட்? எனக்கு நான் புத்தி தெரியும்போதே நான் பாட ஆரம்பிச்சுட்டேன்ட்டு அம்மா சொல்லுவா. அண்ட் ம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. என்னோட இது நான் எந்த இன்டர்வியூலயுமே சொல்லாத ஒரு வார்த்தை. அப்படியா? ஓகே. ஒரு சின்ன வயசு ஒரு 6, 7 இயர்ஸ் இருக்கும்போது, நம்ம வி யூஸ்ட் டு சிட் இன் த மனன்னு சொல்லுவா பார்த்தீங்களா? நம்ம ஆமா, சொல்லலாம். ஆமா, ஆமா, அது ஆமா, ப்ரவுன் கலர்ல இருக்கும். அப்ப சின்ன வயசுல இருக்கும்போது மரப்பலகையில. ஸோ அந்த ஆமா. மரப்பலகையில நான் எழுதி வைப்பேனாம். ஓகே. இன்று நிர்மலா அவர்களின் இசை நிகழ்ச்சி உள்ளது. ஓ அனைவரும் வாவ்! வருக அப்படின்னு எழுதி, மனையில நம்ம இப்ப பேனர் வைக்கிறோம் பார்த்தீங்களா? நோட்டீஸ் போர்ட் மாதிரி. ஆமா. அந்த மாரி எழுதி என்னுடைய என்னோட ரூம் வாசல்ல வைப்பேன்னு மம்மி சொல்லியிருக்காங்க. அண்ட் எனக்கும் அப்பா! ஞாபகம் இருக்கு. அது எழுதினதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த கொஞ்சம் வேகா ஞாபகம் இருக்கு எனக்கு அதெல்லாம் எப்படி எழுதி வச்சிருக்கோம். அதாவது அந்த மாரி வேற எந்த தாட்டுமே இல்ல மைண்ட்ல. ஓகே, ஓகே. அவ்வளதான். வேற எந்த மைண்டுமே இல்ல. வேற எந்த தாட்டுமே இல்ல. பாடணும், நம்ம பாடணும், நம்ம பாடணும். இவ்வளதான். இது ஒரு எக்ஸலென்ட். தாட்டா இருந்தது. ஸோ சின்ன வயசுல என்னவா ஆகணும்னு என்ன யாருமே கேட்டதில்ல. இவ சிங்கரா ஓகே. தான் வரணும். அடுத்தவங்களே சொல்ட்டாங்க. சாய்ஸே குடுக்கல. சாய்ஸே இல்ல எனக்கு. சாய்ஸே நான் நான் வளரும்போதே அடுத்தவங்க சொல்ட்டாங்க. இவ பெரிய ஆளா இருக்கா. இவள கொண்டு போய் அங்க சேருங்க, இங்க சேருங்க. அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்ட்டு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஸ்கூல்லயும் வந்து எனக்கு டைரக்ட்டா வந்து எங்க போனாலும் பிரைஸ் தான். எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான். ஆல் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸ், ஆல் இன்டர்நேஷனல் அந்த அந்த ஸ்கூலுக்குள்ள இருக்க இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸ் எல்லாத்துலயுமே யா, ஃபர்ஸ்ட். யா. சோ நோ எக்ஸலென்ட், ஜாய் எக்ஸலென்ட். ஃபார் மீ. லவ்லி, லவ்லி. தட்ஸ் ரியலி சிங்கராகவே நைஸ். வரவே மாட்டேன். ஓகே, ஓகே. குட், குட், குட். மேம் இப்ப கூட இன்னும் இப்ப நம்ம சைல்ட்ஹுட் பத்தி பேசுறதுனால நான் எப்படி யோசிச்சு போகும்போது ஓ சைல்ட்ஹுட்டா ஒரு பாட்டு அப்படின்னா இட் ஜஸ்ட் டேக்ஸ் மீ பேக் டு ஒரு மெமரி ஆஃப் நான் அந்த இந்த பாட்டு நான் அப்ப ஸ்கூல் போகும்போது அப்படியே ரேடியோல கேட்டுட்டே போவேன் அப்படிங்கிற மாதிரி இட் ஜஸ்ட் டேக்ஸ் மீ பேக் டு மை சைல்ட்ஹுட் வென் ஐ ஹியர் ஃபியூ சாங்ஸ் அண்ட் அந்த ஒரு நாஸ்டாலஜியா வரும். அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு சைல்ட்ஹுட் அப்படின்னு இது பண்ணானா ஒரு ஃபேவரட் சாங்கோ இல்லைன்னா ஒரு மெலடி தட் யூ ஆல்வேஸ் யூஸ் டு என்ஜாய் சிங்கிங் அப்படின்னு சொன்னா என்ன பாட்டு சொல்லுவீங்க? அண்ட் கேன் யூ ப்ளீஸ் சிங் தட் சாங் ஃபார் அஸ்? எஸ். ஐ வாண்ட் டூ டெல் யூ திஸ். என்னன்னா, நான் மெமரி பண்ற பாட்டுன்றத விட, நான் ஃபர்ஸ்ட் பாடி அந்த காலத்துல டேப் ரெக்கார்டர்லாம் கிடையாது இல்லையா? ஸோ ம், ஐ அம் 50 இயர்ஸ் ஓல்ட் நவ். ஸோ ம். ஐ அம் டாக்கிங் அபவுட் த 45 இயர்ஸ் பேக். யா, யா. ஸோ 45 இயர்ஸ் பேக் வந்து இப்போ நம்மளுக்கு இது கிடையாது. டேப் ரெக்கார்டர்லாம் கிடையாது அப்போ. அப்பதான் வர ஆரம்பிச்ச டைம். அப்போ எங்க வீட்ல வந்து எங்க தாத்தா ஃபர்ஸ்ட் டேப் ரெக்கார்டர் வாங்கியிருந்தார். வென் ஐ வாஸ் 5 இயர்ஸ் ஆர் சம்திங். அப்போ வந்து எனக்கு இந்த பாட்டு ஞாபகம் இருக்கு. இந்த நீயா படத்துல வர பாட்டு. ஓகே. ஒரே ஒரே ஜீவன் ஒன்று. ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணா. ஓ ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணா. ஒரே பூவில் ஒன்றே தென்றல் வாராய் கண்ணா. 5 இயர்ஸா 6 இயர்ஸா கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. மேபி அதுக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கலாம்னு நெனைக்கிறேன். ம். அ ப அந்த டைம்ல வந்த பாட்டு, அந்த ஒரு பாட்டு தான் ஃபர்ஸ்ட் நான் டேப் ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் பண்ணி, நான் என் வாய்ஸ திருப்பி கேட்ட தருணம் அது. ஓ! வாவ்! 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 தட் இஸ் ஓகே, மை ஓகே. ஃபர்ஸ்ட் சாங்.
எக்ஸலென்ட், எக்ஸலென்ட். ஆமா, அது தட் வில் கிவ் யூ அதுக்கு கூட வந்து அப்போ வந்து ஐ யூஸ் டு சிங் த பேக்கிரவுண்ட்ஸ் நானே பாடி பண்ணுவேன். அது எனக்கு அந்த பழக்கம் உண்டு. ஓகே. ஓ! அந்த மாரி ஃபுல்லா பாடி ஓகே, ஓகே, ஓகே. அவங்களுக்கெல்லாம் பயங்கர ஆச்சரியம். ஒரு சூப்பர். பாட்டு பாடுவாங்க, கேள்விப்பட்டுருக்காங்க. பட் அதோட பேக்கிரவுண்டோட இன்டர்லூடு, பேக்கிரவுண்ட் மியூசிக் ஓ வாவ்! சோ அப்போத்துலேருந்து எனக்கு அந்த பழக்கம் உண்டு. அண்ட் சினிமா பாட்டு மேல பாட்டு மேலயே ஆசை. சினிமா பாட்டு மேல இன்னும் ரொம்ப ஆசை. சோ தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் சாங். அதனால எனக்கு அந்த பாட்டு மேல ஒரு தனி இது உண்டு. சங்கர் கணேஷ் சார் மியூசிக். அதெல்லாம் இப்போ ம். இத நான் சங்கர் கணேஷ் சார் கிட்ட ஷேர் பண்ணேன் நானு. இப்ப கண்டிப்பா, கண்டிப்பா. சமீபத்தில சார் இந்த பாட்டு தான் பாடினேன் அப்டின்ட்டு நான் ஷேர் பண்ணேன் அவங்ககிட்ட. சோ ஹேப்பி வாவ்! டூ கெட் திஸ் கொஸ்டின். லவ்லி. இட்ஸ் எ பிளஷர் மேம். இட்ஸ் எ பிளஷர். இப்போ நான் அங்க போயிட்டேன் நான் இப்போ. அந்த ஏஜ்க்கு போயிட்டேன். டெஃபினெட்லி, டெஃபினெட்லி. ஐ மீன் எங்களுக்கும் அது கேட்கறது அண்ட் எஸ் நானும் சின்ன வயசுலலாம் இந்த பாட்டு ரொம்ப கேட்டு ஐ அம் ஆல்சோ யூஸ்ட் டு இட். சோ லவ்லி, இல்ல அந்த லவ்லி. அந்த வேர்ட்ஸ்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது, "அன்று நதி மீது ஒரு கண்ணன் நடமாடினான்." ரொம்ப நாள் வச்சிருந்தோம் அந்த ரெக்கார்ட் நானு. அப்படியா? ஓ! வச்சுக்கிட்டே இருக்கேன். அந்த இடத்துக்கே நான் போயிட்ட மாரி இருக்கேன். தேங்க் யூ வெரி மச் ஃபார் திஸ் கொஸ்டின். ஆ லவ்லி, லவ்லி மேம். தேங்க் யூ சோ மச். சோ அதே தேங்க் யூ. மாதிரி வந்து யூசுவலி வி லுக் அப் டு சம் கிரேட் பீப்பிள். அதாவது லேர்ன் அண்ட் ஒரு ரோல் மாடல் மாதிரி நம்ம லைஃப்ல யாராவது இருப்பாங்க. சோ தமிழ் ஃபீல்ட்ல ஆர் ஈவன் ஹாலிவுட் உங்களுக்கு யாராவது ரோல் மாடல் ஹூ ஹேவ் ரியலி இன்ஸ்பயர்ட் யூ? நீங்க வந்து அவளை பார்த்து எனக்கும் அதே மாதிரி தான் ஐ ஹேவ் டு பிகம் லைக் தெம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்காங்களா ரோல் மாடல்ஸ்? யுவர் ரோல் மாடல்ஸ்? எனக்கு ரோல் மாடல்ஸ்ன்ற அந்த வயசுல எனக்கு பேரெல்லாம் தெரியாது. ம். பட் சிங்கர்ஸ் எல்லாருமே என்னோட ரோல் மாடலா இருந்தாங்க. பாட்டு. ஓகே. அந்த பாட்டு இந்த பாட்டு கேட்டா இவ்ளோ நல்லா இருக்கே! இந்த பாட்டு கேட்டா நல்லா இருக்கே! இந்த பாட்டு கேட்டா அந்த காலத்துல சுஷீலா அம்மா பாட்டு, ஜானகி அம்மா பாட்டெல்லாம் கேட்டு வளர்ந்ததால, ம். அவங்கலாம் பெரிய ரோல் மாடலா எனக்கு இருந்திருக்காங்க. லேட்டர் ஓகே. ஆன் தான் சித்ராலாம் உள்ள என்ட்ரி. சுஷீலா அம்மா வந்து ரொம்ப ஓல்ட் சாங்ஸ் ரொம்ப பைத்தியம் நானு. ஓகே, ஓல்ட் ஓகே. சாங்ஸ் வந்து அந்த பாடல்கள்லாம் கேட்டு கேட்டு டிஎம்எஸ் ஐயாவோட பாட்டும், சுஷீலா அம்மா பாட்டும், அந்த ரேடியோல திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு அந்த மாதிரி அவங்க அவங்களுடைய வாய்ஸ் மாடுலேஷன் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ மேபி அவங்க மேபி இல்ல. 100% அவங்க தான் என்னோட ரோல் மாடல். பட் அந்த வயசுல அந்த பேரெல்லாம் தெரியாது. ரைட். அதுக்கப்புறம் வந்து டெஃபினெட்லி. அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே, ஓகே, ஓகே. எக்ஸலென்ட், எக்ஸலென்ட். சோ நீங்க வந்து மேம் ஒரு பெர்ஃபார்மரா நீங்க நெறைய அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. அந்த குரோத் வந்து அமேசிங்கா இருக்கு எங்களுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு. அதே மாரி அந்த சமயத்துல ஒரு நியூ ஃபெதர் ஆன் யுவர் கேப் அப்படின்னு சொன்னானா, ஆஸ் அ டீச்சர், அ ட்ரெய்னர். இந்த அடிஷன் எப்படி நடந்தது? அண்ட் வாட் இன்ஸ்பயர்ட் யூ டு பிகம் அ டீச்சர் ஆர் அ ட்ரெய்னர் இன்டு திஸ் ஃபீல்ட்? ரொம்ப டிஃபரண்டான கொஸ்டின்ஸா இருக்கு. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு எனக்கு பதில் சொல்றதுக்கு. தேங்க் யூ மேம். Actually, a very good question. And I was a successful performer for 36 இயர்ஸா வந்து ரொம்ப 30 இயர்ஸ் மேல வந்து நான் நல்ல சிங்கரா சென்னையில நல்லா அச்சீவ் பண்ணி எல்லா மியூசிக் டைரக்டருக்கும் பாடிக்கிட்டு எல்லா இதுவும் பண்ணிட்டு இருக்கும்போது, ஆ சன் சிங்கர்ல ஒரு ஒரு புரோகிராம் பண்ணக்கூடிய ஒரு அழைப்பு வந்து எனக்கு என்னுடைய மானசீக குரு, என்னுடைய கங்கைமரன் சார் வந்து அவர் வந்து எனக்கு ஒரு சான்ஸ் குடுத்தார். ஒரு அ அவர் மெயின் ட்ரெய்னர். அதுல மகா குருன்னு அவருடைய பேரு. ஸோ ம்ஹ்ம். அவருக்கு அசிஸ்டன்ட்டா நான் உள்ள போனேன் ஃபர்ஸ்ட்டு. ஓகே, ஸோ அவருக்கு என் மேல என்ன நம்பிக்கைன்னா, இந்த பொண்ணு வந்து கரெக்ட்டா பாடுவா எல்லாத்தையும். ஸோ ஓகே, வந்து கரெக்ட்டா பாடுறாங்களான்னு செக் பண்றதுக்கு தான் நான் உள்ள போனேன் கரெக்ட்டா. கரெக்ட்டா சொல்லணும்னா அந்த ஓகே, ஓகே, ஓகே. குழந்தைங்க கரெக்ட்டா பாடுறாங்களா? கரெக்ட்டா பாடுறாங்களா? ம், அந்த இடம் சரியில்லன்னா, கொஞ்சம் சொல்லிக் குடுமா அப்டின்னா, நான் அப்போ ரொம்ப பயந்தேன். ம். பயமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் ஒரு நல்ல பாடகின்றது வேற, நல்ல இதுன்றது கொஞ்சம் பயமா இருக்கு சார் எனக்கு இது பண்றதுக்கு. அப்படின்னு சொன்னேன். "இல்லம்மா உன்னால முடியும். நீ ட்ரை பண்ணு. உன்னால முடியலன்னா சொல்லு அப்புறம் பண்ணலாம்" அப்படின்னு. அப்புறம் வந்து அவருடைய மேற்பார்வையில சார் ஓகே. பக்கத்துல தான் இருப்பாரு. ம். அவருடைய மேற்பார்வையில நான் ஒரு 2, 3 பசங்களுக்கு சொல்லிக் குடுக்க, அவரும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி இந்த இடம் இப்படி சொல்லிக் கொஞ்சம் சிம்பிளா இப்படி பாடலாம், அப்படி பாடலாம் அப்படின்னு சொல்லிக் குடுத்து,
அதுல அந்த அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன அறியாம தானே நடந்தது. ஓகே, ஓகே. ஐ நைஸ், திங்க் நைஸ். பெரிய பதில் குடுத்துட்டேன்னு நெனைக்கிறேன் நான் உங்களுக்கு. இல்ல. டெஃபினெட்லி. ஐ மீன் அப்படிதான் ஒரு ஏன்னா அது ஒரு தெரியாத ஒரு என்ட்ரி இல்லையா? நம்ம எங்க போறோம், எப்படி நடக்க போறதுன்னு தெரியாம வந்து யூ ஜஸ்ட் கோ இன்டூ இட் அண்ட் தென் யூ கேன் ஃபைண்ட் அதுல இன்னும் நீங்க ஐ அம் ஷூர் நீங்க அன்னைக்கு எப்போ உங்கள அங்க கூட்டின்னு போய் ஆரம்பிச்சாங்களோ, அதுலேருந்து யுவர் ஜர்னி ஆஸ் அ டீச்சர் வுட் ஹவ் க்ரோன் லைக் அப்படி இப்படி கிராஃப் மேல இப்படி போயிருக்கும். எஸ், And you எஸ். would have adapted so many things that we will come to in the future questions. But yeah, that is really amazing to see and hear from you, ma'am. Because யாருமே ஏதான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போது பயப்படக்கூடாது. ஐ மீன் பயம் இருந்தாலும் அத ட்ரை பண்ணானா there is always a door opening for youங்கிற மாதிரி you are a fantastic example, ma'am. That அந்த இதுல. Goes to Thiru Kalaimamani Gangaram sir only. He only showed this way to me. எக்ஸலென்ட். தட்ஸ் ரியலி அமேசிங். சோ இப்போ நம்ம கங்கை அமரன் சார்னு சொன்னதுனால நான் வந்து அதான் நெக்ஸ்ட் ஐ வாஸ் அபௌட் டு ஆஸ்க் யூ. உங்களோட கரியர்ல நீங்க பல கிரேட் மியூசிக் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க அண்ட் அவர் வந்து மானசிக குருன்னு சொல்றீங்க. சோ அவர்கிட்ட உங்களை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன பாட்டு பாடுனீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவர்கிட்ட ஒரு கீர்த்தனை பாடி காமிச்சேன். முதல்ல என்ன வந்து எங்க தாத்தா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு ஆக்சுவலா வந்து. ஓகே, தாத்தா வந்து எங்க ஃபேமிலி அ எங்க திருப்பதியில நான் பிறந்தவோ. ஓகே, திருப்பதி மலையில தாத்தா வந்து கோவில்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. கோவில்ல ஓகே. கல்யாணம் பண்ணது எங்க தாத்தா தான். ஓ! ஸோ சார் வந்து மலைக்கு வரும்போது, திருப்பதிக்கு வரும்போது விஐபிஸ் நெறைய வருவாங்க இல்லையா? ஸோ ஆமா, அந்த ஆமா. விஐபிஸ் வரும்போது தாத்தா சொல்லியிருக்காரு, என் பேத்தி ரொம்ப நல்லா பாடுவான்ட்டு. ஸோ அந்த மூலமா வந்தப்போ நான் உள்ள வந்தேன். ஃபேபுலஸ். என்ன ஃபர்ஸ்ட்டு அவர் கேட்டது சினிமா பாட்டு கேட்கவே இல்ல. ஆஹா. ஓகே, ஒரு கீர்த்தனை பாடி காட்டுமா அப்படின்னு கேட்டாரு. ஓகே. ஸோ என்ன கீர்த்தனை பாடுனீங்க மேம்? ம பாடுறீங்களா? கீ கவுள கீர்த்தனை. ஒன் செகண்ட். எஸ். இட்ஸ் மாயமாளவ கீர்த்தனை. மாயமாளவ கவுள கீர்த்தனை. வெயிட் ஐ அம் ஜஸ்ட் புட்டிங் த ஸ்ருதி. తులసీదళముల చే సంతోషముగా పూజింతు తులసీదళముల చే సంతోషముగా పూజింతు తులసీదళముల చే సంతోషముగా పూజింతు తులసీదళముల చే సంతోషముగా ఆ ఆ இப்படி ஒரு கீர்த்தனை தான் ஃபர்ஸ்ட் அவர்ட்ட பாடி காமிச்சேன் நானு. எக்ஸலென்ட் மேம். ரியலி நைஸ். வெரி நைஸ் கீர்த்தனை. ரொம்ப நல்லா இருக்கு மேம். ஸோ தேங்க் யூ சோ மியூசிக் மச். டைரக்டர்ஸ் வந்து யூசுவலி தே வில் செக் உங்களுக்கு கிளாசிக்கல் நாலேட்ஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க முதல்ல. ம். சினிமா ஓகே. பாட்டு பாடுறதுன்றது வேற. பட் கிளாசிக்கல்ல எந்த லெவல்ல இருக்கீங்க? அப்போ ஐ வாஸ் லிட்டில் பிட் கொஞ்சம் சின்ன பொண்ணு தான். பட் அவர் அத செக் பண்ணிட்டு என்ன உடனே வந்து அ ஓகே, ஓகேம்மா. சாயங்காலம் கச்சேரிக்கு வாங்கம்மா பார்க்கலாம் அப்படின்ட்டாரு. ஓ! சூப்பர். அந்த தட்ஸ் ரியலி திருக்கரங்களில் நைஸ். அந்த திருக்கரங்களில் கட்டுப்பட்டு, கொட்டுப்பட்டு வளர்ந்த எக்ஸலென்ட். ரியலி வெரி நைஸ் மேம். வரைக்கும் எக்ஸலென்ட். அவருடைய இதுக்கு வந்து நான் அவ்ளோ நன்றி சொல்லிக்கிறேன் நானு. கண்டிப்பா மேம். வாவ்! தேங்க் யூ சோ மச் டு கங்கை சார், கங்கை அமரன் சார் ஆல்சோ இந்த மாதிரி ஒரு லெஜெண்ட் நமக்கு குடுத்ததுக்காக. சோ தேங்க் யூ மேம் அண்ட் தேங்க் யூ டு சார். அவங்க தான் லெஜெண்ட்ஸ். நாங்கலாம் லெஜெண்ட். நீங்களும் அவங்களோட ஒர்க் பண்ணது எங்க பொறுத்தவரைக்கும் நீங்களும் அந்த இதுல தான் மேம் இருக்கீங்க. சோ மெனி சிங்கர்ஸ் யூ ட்ரெயின். லெஜெண்டோட பக்கத்துல நிக்கிற ஆளுன்னு. அவங்க தான் ரியல். That's really nice of you. So actually இப்ப நீங்க சொல்ற மாதிரி நான் சில பேர் சொல்லி கேட்டிருக்கேன். இப்போ வந்து ரொம்ப ஜீனியஸா இருந்தா இப்போ ஒரு ப்ராடிஜியோ இல்லைன்னா டக்குன்னு ஈஸியா நம்ம ஒரு பாட்டு கத்துக்கிறோம், ஒரு விஷயம் கத்துக்கிறோம் அப்படின்னாக்கா அவளுக்கு வந்து ஆப்வியஸ்லி தே ஆர் இந்த ஜீனியஸ் கேட்டகரி இல்லையா? சோ அப்படி வரும்போது ஏதாவது ஒரு திருப்பி நம்ம அதே விஷயத்த ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கணும்னா they will find it a little bit difficult. ஏன்னா அந்த சின்ன நியூவன்சஸோ இல்லைன்னா என்ன ஒரு பேசிக்லேன்னு சொல்றது சம்டைம்ஸ் சம் பீப்புள் மைட் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட்.
சோ அந்த வகையில பார்க்கும்போது நீங்க வந்து அம்மா பாடின்றதுனால நீங்க அதை கேட்டே வளர்ந்திருக்கீங்க. சோ மியூசிக் வாஸ் இன் யூ ஆல் த டைம் இல்லையா? சோ அத வந்து நீங்க வந்து இப்போ சொல்லி கொடுக்கும்போது how did you change adapt to the teaching இது? ஏன்னா இட்ஸ் யூ ஹேவ் டு அடாப்ட். இது கூட தெரியலையா அப்படின்னு டக்குன்னு வந்துடலாம். ஆனா வந்து வரக்கூடாது இல்லையா? சோ அதை எப்படி நீங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க? வெரி வெரி நைஸ் கொஸ்டின்ஸ் பா. என்ன வந்து மடக்கி 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 கேக்குறீங்க. ஆக்சுவலி இல்ல, இட்ஸ் ரியலி ரியலி நைஸ் கொஸ்டின். இதுக்கு நான் ஒரு சிம்பிளா ஒரு ஆன்சர் சொல்றேன். ஆக்சுவலா ஒரு உலகத்திலேயே ஒரு கஷ்டமான வேலையை, ஒரு ப்ராவர்ப் இருக்கு, ஒரு கஷ்டமான வேலையை ஒரு சோம்பேறி கிட்ட கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே. He will find the easiest way to find the solution to the difficult job. problem. இது ஒரு ப்ராவர்ப். கஷ்டமான வேலையை ஒரு சோம்பேறி கிட்ட கொடுங்க, அந்த சோம்பேறி வந்து அதுக்கு ஈஸியான ஒரு வழியை கண்டுபிடிப்பான். அதுக்கு சரியான எக்ஸாம்பிள் நான் தான். அச்சோ. So I'm not genius first. அதே சொல்லுங்க கிடையாது. பட் இந்த கொஸ்டின் வந்து எனக்குள்ள இருந்த தாகம் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு புரியல. ஃபர்ஸ்ட் ஒரு சங்கதிஸ்லாம் எனக்கு புரியாது. அப்போ நான் யோசிச்சேன், இதுக்கு எப்படி நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது. நான் யோசிச்சு அதுக்கு சில சிம்பிளா சில வேஸ் வந்து வச்சிருப்பேன். எப்படி புரியும் நமக்கு அப்படின்னு நான் அதை வந்து ஸ்பிளிட் பண்ணுவேன். யூஸ்வலா சொல்லுவாங்க the crack the version அப்படின்வாங்க. crack the version first. first crack பண்ணிட்டு அது உள்ள வந்து இப்போ இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னா கேக்குற குழந்தைக்கு புரியாது. இப்ப எங்களுக்கு புரிஞ்சுது. சோ இதை நம்ம இப்படி சொல்லிக் கொடுக்கும் போது தான் அவங்களுக்கு புரியும். சோ இதை இப்ப மெல்லிசா இதை கிராக் பண்ணி முதல்ல லைன் பை லைனா சுரம்பை சுரமா மெதுவா சொல்லி கொடுத்துட்டா அப்படி சொல்லி கொடுத்துட்டு செகண்ட் ஸ்பீட், அப்புறம் தேர்ட் ஸ்பீட், ரியல் ஸ்பீடுக்கு வரும் ஃபோர்த் ஸ்பீட். இப்படி வரும்போது தான் அவங்களுக்கு புரியும். சோ இந்த வழி முதல்ல நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு புரியாது, எனக்கு புரியாதுல்ல. சோ நான் முதல்ல ஃபைன் பண்ணிட்டு எப்படி பண்ணா அது கிராக் பண்ணா அது புரியும்ன்றத நான் முதல்ல புரிஞ்சுக்கிட்டேன். சோ அதனால அந்த வெர்ஷன் அந்த ஒரு வேவ வந்து குழந்தைங்களுக்கு ஈஸியா I am trying to give my experience to the kids. Amazing. That's a very nice way of putting it. That's really, really nice, ma'am. Thank you. My experience to the kids or whatever, whoever learning to me. கரெக்டான வார்த்தையா இது நான் சொல்றதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மேம். அது வந்து really I'm not teaching. I'm just sharing my experience to them. No, இப்படி போறா, இப்படி வந்தா இது கரெக்டா இருக்கும், இப்படி போனா இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு I am just trying to share. and அதுல வந்து அவங்களுக்கு மோஸ்ட்லி புரிஞ்சிரும். புரியல அப்படின்னும் போது இன்னமும் அதை சிம்பிளைஸ் பண்ணுவேன். அமேசிங். இல்ல அதுதான் பிகாஸ் சும்மா சொல்றாங்க அப்படிங்கிறது வந்து அவளுக்கு அந்த இது தெரியலன்னா நீங்க சொல்ற மாதிரி பிகாஸ் யூ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட் அண்ட் யூ நோ ஹவு டு பிரேக் இட் அண்ட் தட் really people will be able to relate to it better நினைக்கிறேன். which is again taking to இப்போ நீங்க சொன்ன மாதிரி becoming a teacher and trainer வந்து it's not an easy task. பாடுன்னா வந்து அந்த டேலண்ட் இருக்கு வந்து பாடிட்டு போயிடலாம். அதை வந்து புரிய வச்சு சொல்லி தரணும்னா நிறைய நாலேஜ் இருக்கணும். அதை விட lot of hard work is really needed இல்லையா? நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு புரிஞ்சிடும். பட் குழந்தைங்களுக்கு நீங்க எதிர்பார்க்க முடியாது, அவங்க எதிர்பார்க்க முடியாது. சோ அவங்க க்ளீன் ஸ்லேட்டா இருப்பாங்க, அவங்களுக்கு புரியவே புரியாது. கரெக்ட். சோ அந்த வகையில வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மைண்டோட சிங்க் ஆகி அதுக்கப்புறமா நம்ம வந்து த்ரூ இயர்ஸ் புது ஜெனரேஷன் வர
நீங்க வந்து வாட் யூ திங்க் அவங்க மைண்ட் செட் மாறி இருக்கா? பிகாஸ் யூ வுட் ஹவ் சீன் ஹவ் சில்ட்ரன் ஆர் க்ரோயிங் அப் அண்ட் முன்னாடி இருந்த குழந்தைகளுக்கு சொல்றது இப்ப நீங்க சன் சிங்கர்ஸ் அந்த டைம்ல இருந்ததுக்கும் இப்பக்கும் தெர் இஸ் அ வாஸ்ட் டிஃபரன்ஸ். அப்படியே பயங்கரமா டெக்னாலஜி அண்ட் எக்ஸ்போஜர் மீடியா எல்லாமே பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு இல்லையா? சோ அந்த வகையில டு யூ see any changes இந்த ஜெனரேஷனுக்கும் முன்னாடி கத்துங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டகரியில? எஸ். 100%. ஃபர்ஸ்ட் கத்துட்ட ஜெனரேஷன் வந்து டீச்சர் என்ன சொல்றாங்களோ அதான் கேட்பாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு கவிதை சொல்லிக் குடுத்தோம்னா, ஓகே. இப்ப நான்லாம் கத்துண்டது எப்படின்னா, அ அம்மா சொல்லிக் குடுத்தா, இல்ல இன்னொரு மியூசிக் டைரக்டர் ஒரு இன்னொரு ஒரு டீச்சர் நம்மளுக்கு சொல்லிக் குடுத்தாங்க அப்படின்னா, அத வந்து நம்ம நம்ம லேர்ன் பண்ணிட்டு, அடுத்த நாள் போய் பாடி காட்டணும். இன்னைக்கு பாடிட்டு நமக்கு எதாவது சொல்லிக் குடுத்தான்னா, பசங்க Googleல போய் அந்த பாட்ட முதல்ல போடுவாங்க. முதல்ல போட்டு எத்தன பேர் அத பாடியிருக்காங்க? ஓகே. அதுல எத்தன சங்கதி இருக்கு? இந்த மேம் வெர்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஒழுங்கா சொல்லிக் குடுக்குறாங்களா? அத செக் பண்றாங்க. ம். நம்ப சொல்லிக் குடுக்காத ஒரு விஷயத்தையும் அவங்க கொண்டு வந்து பாடி காட்டுவாங்க நம்மகிட்ட. அப்ப ஓகே. எங்கேருந்து கத்துக்கிட்ட? அப்டின்னா, இல்ல மேம் இது வந்து அவரு லைவ் ஷோல பாடியிருந்தாரு. இப்போ தொட தொட மலர்ந்ததென்ன ஆ. பூவே தொட்டவனை மறந்ததென்ன பார்வைகள் புதிதா ஸ்பரிசங்கள் புதிதா இதான் ஒரிஜினல். ம். பார்வைகள் புதிதா ஸ்பரிசங்கள் புதிதா அப்படின்னு வந்து ஆ. பாடி காட்டுவாங்க. எங்கது இந்த சங்கதிலாம் வந்து இல்ல மேம். பாலு சார் வந்து லைவ் ஷோல இப்படி பாடியிருந்தாரு. சோ "முத்தோட மலர்ந்ததுன்னு" சாங் எடுக்கும்போதே அவங்க ரெஃபரன்ஸ் பாத்துர்றாங்க ஃபர்ஸ்ட்டு. ஓகே. சோ ஓகே. அத நம்ம வந்து கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ண வேண்டியது தான் நம்ம வேல. அவங்க வருதா? அது கரெக்ட்டா வருதா? அது கரெக்ட்டா பிரசன்ட் பண்றாங்களா? மழை வர பூமி இதெல்லாம் ஒரிஜினல்ல கிடையாது. ஓகே. மழை வர பூமி சோ இவங்க ஆ. வந்து ஆர்வமா கத்துட்டு வந்து பாடுவாங்க. தே வில் கெட் ரெஃபரன்ஸ் மோர் தென் அஸ் ஆக்சுவலி. ஓகே. ஓகே. Which is very difficult to teach nowadays. ஆ பிகாஸ் அது வந்து தே டோன்ட் ஹேவ் த ட்ரஸ்ட். நீங்க சொல்றது வந்து அத வந்து கிராஸ் செக் பண்ணினான்னா தென் ஒரு கிராஸ் ஃபியர் செக் பண்ணி போட்டு காமிப்பாங்க. இல்ல மேம் இந்த இடத்துல இப்படி வராது. பாருங்க இது இப்படி இருக்குன்னுவாங்க. தே ஹேவ் என்ன சொல்றது? ஆதாரத்துக்கு என்ன சொல்லுவா? அவ யா கையில ப்ரூஃப் வந்து ப்ரூஃப் ப்ரூஃப். தே ஹேவ் ப்ரூஃப் கரெக்ட்டா. ரொம்ப சுத்த தமிழ் பேசணும்ல. டக்குனு இங்கிலீஷ் இல்ல, இல்ல. நோ ப்ராப்ளம். கரெக்ட்டா ப்ரூஃப் வச்சு பேசுறாங்க பசங்க. அவங்களுக்கு மேல நம்ம ஹோம் ஒர்க் பண்ணா தான் நம்மளால கண்டிப்பா. இங்க சர்வை பண்ண முடியும். அப்சல்யூட்லி. ஐ மீன் சோ ட்ரூ, சோ ட்ரூ. அப்சல்யூட்லி. ஏன்னா ஐ இப்ப திங்க் அகைன் கண்டிப்பா, கண்டிப்பா. கம்பேர் டு 80s, 90s இப்போ வர சிங்கர்ஸ்க்கு நீங்க சொன்ன மாரி அந்த இது ஒண்டி இல்லாம வேர்ல்ட் மியூசிக் தே லிசன் டு ரொம்ப நிறைய அந்த எக்ஸ்போஷர் இருக்கறனால வேர்ல்ட் மியூசிக், வெஸ்டர்ன் மியூசிக் கிட்ட ஒரு பினாமினலான எக்ஸ்போஷர் அண்ட் தே ஆர் அட்ராக்டட் as well. ராப் ஆர் ஃபாஸ்ட் நம்பர்ஸ், வெஸ்டர்ன் பாப் எல்லாமே கேக்குறாங்க. முன்னாடி ஒரு காலத்துல வந்து ரேடியோல நீங்க சொன்ன மாதிரி ரேடியோல வந்த பாட்டெல்லாம் தான் ஒண்டிதான் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் டேப் ரெக்கார்ட்ல நாம ரெக்கார்ட் பண்ணி சினிமா பாட்டு அப்படின்னு இருந்தது. வெஸ்டர்ன்னா ஒரு ஃபியூ பாப் சிங்கர்ஸ், மைக்கேல் ஜாக்சன் அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பட் இப்போ வந்து இன்னும் நிறைய பேர் இருக்கிறதுனால அவளோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பயங்கர பல பல டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸும் இருக்கு. அது எப்படி இன்டராக்ஷன்ஸ் அண்ட் இது உங்களை அஃபெக்ட் பண்ணுறதா? இந்த வெஸ்டர்ன் இதுவும் சொல்லி தர மாதிரி ஆர் டு யூ ஹேவ் டு கம்பேர் லைக் தட்? நோ, நோ. தேர் இஸ் அவங்க அவங்க வந்து அத லிசன் பண்றாங்க தவிர, இப்போ வந்து தேர் இஸ் அ ஒரு கிளாசிக்கல் கத்துக்கணும்னா, ம். கிளாசிக்கலோட சானல்ல தான் போறாங்க. ஓகே. தே ஓகே. ஆர் நாட் கன்ஃப்யூசிங் வித் எனி அதர் ஜானர்ஸ். ஓகே. ஓகே. வெஸ்டர்ன் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க தான் வெஸ்டர்னோட அந்த தாக்கத்துக்கு உட்படுறாங்க. அண்ட் வந்து கிளாசிக்கல் கத்துக்கிறவங்க கிளாசிக்கலோட தாக்கத்துல தான் இருக்காங்க. பட் தேர் இஸ் இன்டர்நேஷனல் மியூசிக் இஸ் தேர். பாப்ல இருக்கவங்க பாப் அந்த சைட் போறாங்க. பட் இந்த யூசுவலா நம்ம இந்த காம்படிஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ ஆமா. அந்த மாதிரி வந்து எல்லா ஜானர்ஸும் பாடக்கூடியவங்க மட்டும் தான் இந்த மாரி ஒரு பிரஷருக்கு ஆளாகுறாங்க. திடீர்னு ஒரு ஓகே. பேட்டரி ரேப் சாங் பாடணும். திடீர்னு ஒரு மெலடி பாடணும். திடீர்னு ஒரு இது பாடணும். ஸோ எந்த சிங்கருமே அ அ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு, எல்லாத்தையுமே வந்து சக்சஸ்ஃபுல்லா பெரிய ஆளு, எல்லா ஜானரும் பாடக்கூடிய சிங்கர்ஸ் வந்து யாருமே கிடையாது. ஸோ தே ஆர் ஓகே. ஜஸ்ட் அட்டெண்டிங்
அதுல வந்து ஒரு அந்த அட்டெண்ட் பண்ற ஜானர்ஸ்ல அவங்க என்ன பெஸ்ட்டா இருக்காங்கன்றது தான் வந்து நம்மளுடைய காம்படிஷன்ஸ் வந்து டிசைட் பண்றது. சோ ஓகே. அதனால அந்த டைம்ல மட்டும் தான் அவங்களுக்கு அந்த பிரஷர் இருக்குமே தவிர, ப்ராப்பரா ஒரு வே எடுத்துட்டு ஒரு கிளாசிக்கல்ல தான் போறாங்க, ஒரு வெஸ்டர்ன்ல தான் போறாங்க, ஒரு லைட்ல தான் போறாங்கன்றவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கிறதில்ல. ஓகே. ஓகே. தேர் இஸ் தட்ஸ் ஓப்பன். இட் இஸ் ஓப்பன் இல்லையா? மியூசிக் இஸ் ஓப்பன். கண்டிப்பா. ஸோ கண்டிப்பா. மியூசிக் டைரக்டரா வரணும்னு நினைக்கிறவங்க தான் வந்து எல்லாத்தையும் கேட்கறாங்க, எல்லாத்தையும் பார்ப்பாங்க. தே ஹேவ் த சேலஞ்ச் டூ கிவ் இட் டூ த பீப்பிள். ரைட். ரைட். இந்தியால அப்சல்யூட்லி. அந்த சேலஞ்ச் இருக்கு அவங்களுக்கு. ஓகே. ஓகே. வெரி ஃபேபுலஸ் மேம். இன்ட்ரஸ்டிங் வெரி இன்ட்ரஸ்டிங் கொஸ்டின். அண்ட் ஐ டோன்ட் தேங்க் யூ ஃபீல் மேம். கிவிங் இன்டர்வியூ டூ நான் ஏதோ என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாரி இருக்கு எனக்கு. எனக்கும் அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப கம்ஃபர்ட்டா பேசிட்டு இருக்கீங்க. So it's really very very enjoyable. I'm sure all our listeners are fabulously enjoying it as well. So அதே இதுல switching to your TV experience ma'am as a trainer, இப்போ நீங்க ஜி சரிகமால ட்ரெய்னரா இருக்கீங்க இல்லையா? So அதுல நிறைய contestants வந்து ரொம்ப now because a lot of stress is on Carnatic music கத்துண்டு வந்தா ஈஸியா இருக்கும் film music பாடுறதுக்கு அப்படின்னு சொல்றோம். So அந்த மாதிரி கர்நாடிக் மியூசிக் கத்துன்னு வந்து and they might have a guru from whom they have learned and இது. So அந்த மாதிரி full staunch கர்நாடிக் சிங்கரா இருந்துட்டு அதுக்கப்புறம் if they want to come into film music and பாடும்போது how is it difficult or easy for them? ஏன்னா அவங்க கத்துண்ட வந்த விதம் ஒரு மாதிரி இருக்கும். அதுல இருந்து இந்த இது அடாப்ட் பண்ணது வந்து is it easy or difficult? Because கேட்கறதுக்கு or சொல்றதுக்கு வந்து it might sound like இது வந்து ஆக்சுவலி ரொம்ப சிம்பிள் டியூன் தான் அப்படின்னு. பட் இஃப் யூ ஆர் வெரி ஸ்ட்ராங் கர்நாடிக் சிங்கர்னா அந்த நியூயன்சஸ் எல்லாம் ரொம்ப வந்து வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்வரம் பாடும்போதே அந்த கமகத்தோட வரும் ஆர் சம்திங் லைக் தட் இல்லையா? சோ அது எப்படி ஹவு டு யூ ரெக்டிஃபை இட் ஆர் அயன் இட் அவுட்? வெரி வெரி குட் கொஸ்டின் யார். ரியலி வெரி குட் கொஸ்டின். என்னன்னா ஒரு சமீபமா இட்ஸ் ஆக்சுவலி வெரி நீடட் கொஸ்டின் டு த பீப்புள் ஹூ ஆர் அட்டெண்டிங் ஃபார் த காம்படிஷன். அவங்க வந்து கிளாசிக்கல் கத்துக்கும்போது, கிளாசிக்கல்ல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சங்கதிய வந்து நீங்க உள்வாங்கி பாடும்போது, அதோட சவுக்கமா பாடுறது இந்த த ந ந ந த இப்படி இருக்கும். சோ நீங்க இதே தோடிய வந்து லைட்டா பாடும்போது, "கங்கை கரை மன்னனடி கண்ணன் மன கண்ணனடி" அங்க வந்து அவங்க "கண்ணன் மன கண்ணன்" அப்படி பாடும்போது நாங்க அலோ பண்ண மாட்டோம். பாடக்கூடாதும்மா, இப்படி பாடக்கூடாது. இது வந்து ரொம்ப இது வந்து லைட் கிளாசிக்கல வந்து லைட் கிளாசிக்கலா தான் பாடணும். ஸோ வந்து ஹெவி கிளாசிக்கல ஹெவி கிளாசிக்கலா தான் பாடணும்னு சொல்லி அது வந்து ஒரு பெரிய அது ஒரு பெரிய டிராவலாவே வரும். ஸோ அவங்கள மாத்துறதுக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்படுவோம் ஆக்சுவலா. ஸோ எனக்கு கேட்ட உடனே தெரிஞ்சிரும். இது பயங்கர கிளாசிக்கல் ட்ரெயின்டு சிங்கர் இவங்க. ஸோ இவங்கள கிளாசிக்கல்லேருந்து இவங்கள லைட்டுக்கு கொண்டு வரதுக்கு நான் படாத பாடுபடுவேன். ஓகே. ஓகே. சில சமயம் வந்து அத அடாப்ட் பண்ணிப்பாங்க. சில சமயம் அவங்களால அடாப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஓகே. சோ அது அந்த ஃபெயிலியர் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிரும். ஃபிலிம் மியூசிக்குக்கும், கிளாசிக்கலுக்கும் 100% டிஃபரண்ட் இருக்கு. சோ அத வந்து அத லைட்டா டச் பண்ணணும். இத வந்து ஹெவியா பாடணும். சோ அந்த ப்ராப்ளம் வரும்போது அத நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஹேண்டில் பண்ணுவோம். அத வந்து ரெக்டிஃபை பண்ண முடிஞ்சவங்க மட்டும் தான் இதுல சக்சஸ் ஆக முடியும். நம்மளுடைய அதுதான். ஃபிலிமும், கிளாசிக்கலும் பாடுற சில சிங்கர்ஸ் மட்டும் தான் வந்து சக்சஸ் ஆவாங்க. ஓகே. ஓகே. சினிமா இஸ் டிஃபரண்ட் அண்ட் கிளாசிக்கல் இஸ் 100% டிஃபரண்ட். சோ அவங்களோட கிளாசிக்கல் அ ரவுண்டுன்னு ஒண்ணு வரும் பார்த்தீங்களா? ஆமா. அதுல அவங்களோட ஃபுல் பவரையும் காட்டுவாங்க. மத்த ரவுண்ட்லலாம் ஓகே. அவங்க பாவம் அடக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுவாங்க. பட் கிளாசிக்கல் அதே மாரி தான். வெஸ்டர்ன்ல பயங்கரமா ட்ரெயின் ஆயி வருவாங்க. அவங்க கிளாசிக்கல் கிளாசிக்கல் ரவுண்ட் வரும்போது ரொம்ப சிரமப்படுவாங்க. வெஸ்டர்ன் ரவுண்ட் வரும்போது பிச்சு பெடல் எடுப்பாங்க. அவங்களோட ஸ்ட்ரென்த் வரும்போது அவங்க பயங்கரமா காட்டுவாங்க. சோ அந்த ஸ்ட்ரென்த் இல்லாத டைம்ல நாங்க ரொம்ப சிரமப்படுவோம். ஓகே. ஓகே. அண்டர்ஸ்டாண்டபிள். ஓ ஃபேபுலஸ் ஃபேபுலஸ் மேம். ஸோ மேம் இப்போ இந்த ரியாலிட்டி ஷோன்னு வரும்போது ஈவன் ஃபார் ஜி சரிகமா ஆர் எனி ரியாலிட்டி ஷோல ஒரு வின்னரா டிசைட் பண்ணது வந்து அவங்க டேலண்டாக இருந்தாலும் சாங் சாய்ஸ் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் இல்லையா? இப்போ வந்து என்ன பாடுறாங்க ஏன்னா அதை வச்சு லாட் ஆஃப் பீப்புள் லைக் தட் பர்சன் ஆர் யூனோ வோட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் ஈவன் த ஜட்ஜஸோட காம்ப்ளிமெண்ட்ஸ் இருக்கட்டும் எல்லாமே.
சோ அந்த வகையில வந்து இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸ்ல சில்ட்ரன் ஆர் த கண்டஸ்டன்ஸ் அவங்களே வந்து பாட்டு செலக்ட் பண்ணிட்டு தே வில் கம். ஆர் வுட் யூ சஜஸ்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ கேம் அப் வித் சாங், இல்ல இது ஆக்சுவலி உனக்கு சரியா வராது, இந்த பாட்டு வேணா பாடிப்பாரு அந்த மாதிரி, ஆர் திஸ் மைட் பி பெட்டர் ஃபார் யூன்னு நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்களா, இல்ல அவங்களே கொண்டு வருவாங்களா சாங்ஸ் தட் தே வாண்ட் டு சிங்? எங்க சேனலை பொறுத்த வரைக்கும் வெளியில ஒரு பேட்டர்ன் இருக்கு, அது எனக்கு தெரியும். பட் எங்க சேனலை பொறுத்த வரைக்கும் வி ஹாவ் ஏ குரூப். ஒரு டோட்டலா ஒரு குரூப்பே வந்து சாங் செலக்ட் பண்ணுவோம். ஓகே டான்ஸ்ல இருந்து ஃபுல் டீம் ஹெட்ல இருந்து எல்லாரும் உட்கார்ந்து சாங் செலக்ட் பண்ணி ஒருத்தரோட டாப் 5க்கு ஒரு 5 பேர் தானே வருவாங்க. ஆமா அவங்களுக்குன்னு ஒரு ஒரு 10 பாட்டு செலக்ட் பண்ணி வைப்போம். அந்த ஓகே 10 பாட்டுல அவங்களுக்கு எது நல்லா இருக்குன்னு முதல்ல அவங்கள பாட வைப்போம். ரைட் அவங்களுக்கும் நல்லா இருக்கணும், அவங்களுக்கும் பிடிக்கணும். So ஓகே we are trying to push them to the first or second or level. அவங்கள புஷ் பண்ண தான் பார்ப்போம். சம்டைம்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஒரு பாட்டு. அத ஒரு பெரிய கிளாசிக்கல் பாடுறேன்னுவாங்க. நான் சொல்லுவேன், "யோவ்! ரொம்ப கிளாசிக்கல் பாடாதப்பா. அப்புறம் புரியாதுடா. என்ன பாடுறேன்னே புரியாது அவங்களுக்கு. நீ பாட்டுக்கு தோடி ராகம் ஃபுல்லா பாடுனேன்னா, எதிர இருக்கவங்களுக்கு கொஞ்சமாவது புரிய வேண்டாமா நீ பாடுறது?" சோ அப்டின்ட்டு நாங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம். அதுக்கு ஓகே தான் ஒரு ஜனரஞ்சகமான ஒரு பாடலும் 2 ரவுண்ட் ஓகே இருக்கும். பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஆமா ஆமா கண்டிப்பா ரவுண்ட் குடுப்போம். ஒரு ஜனரஞ்சகமான பாடல். அதாவது பீப்பிள்க்கு புடிச்சா மாரி, தெரிஞ்சா மாரி ஃபேமஸ் ஒன்ஸ். ஒரு ஒரு டிஃபிகல்ட்டான சாங். ஓகே ஓகே அதுல 2மே வந்து நாங்க சாங் சாய்ஸ் நாங்க குடுப்போம். ஓகே தே வில் ஆல்சோ கிவ் தேர் சாய்ஸ். சோ அது எல்லாமா சேர்ந்து எல்லா கார்னர்லயும் எல்லாருக்கும் ஒத்து போற சாங் தான் அவங்க பிரசன்ட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே அவங்களுக்கும் பிடிக்கணும். யா நாங்க வந்து எங்க மாஸ் மீடியாவோட சைடும் பார்ப்போம். கண்டிப்பா எல்லாரும் பப்ளிக்கு பிடிக்கிற பாட்டா அப்டின்னும் பார்ப்போம். ஏன்னா ஜனங்க எழுந்து டான்ஸ் ஆடணும். ஐ திங்க் ஆமா நீங்க ஒரே ஒரு சாங் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒண்ணேன்னு சொல்றேன். லாஸ்ட்க்கு முந்தின சீனியர் ரமணி அம்மாள் சீசன் பார்த்தீங்கன்னு நெனைக்கிறேன். ஆமா ஆமா ரமணி அம்மாள் வந்து ஃபினாலேல பொதுவாக என் மனசு தங்கம் பாடுனாங்க. ஆ அது ஃபினாலேல பாடக்கூடிய பாட்டே இல்ல. ம் ஆனா அதுக்கு எதுக்காக அந்த பாட்டு குடுத்தோம்னா, அவங்க அவங்க அப்படி கோல்டு மாரி அவங்க இருந்தாங்க. ஆமா பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்துவிட்டா சிங்கம்ன்ற வார்த்தைய அவங்க அங்க கொண்டு ஓகே வராங்க. தட் வாஸ் வெரி ஆப்ட் ஃபார் ஹர். ம் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது இல்லையா? சோ அவங்கள அப்படி கண்டிப்பா அதே வந்து ஜஸ்கரன் சிங் வந்து அன்னைக்கு வந்தே மாதரம் பாடுனான். ம் வந்தே மாதரம் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் சாங். அவன் தமிழே வராது அவனுக்கு. ஜஸ்கரன் சிங். சோ தமிழே வராத ஒரு பையன வந்து தமிழ் பாட வச்சு பாடுறது தான் சக்சஸ். சோ அந்த டைம் அப்சல்யூட்லி அவரும் கஷ்டப்படணும். எங்க சைடு நாங்களும் குடுப்போம். பட் வந்தே மாதரம்ன்றது அப்படியே பீப்பிளே எழுந்து அப்படியே ஹோல் ஆமா வெரி பயங்கர ஆடிட்டோரியம் கூஸ் பம்ப்ஸ் அண்ட் ஆமா சூப்பர்பா இருந்தது அது. எக்ஸலென்ட். ஹோல் ஆடிட்டோரியமே எழுந்து ஆடுனாங்க. இஃப் யூ வாண்ட் யூ கேன் செக் தட். ஜஸ்கரன் சிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃபினாலேன்னு போட்டீங்கன்னா, நேரு ஸ்டேடியமே எழுந்து ஆடுனத நீங்க பார்த்திருக்கலாம். கண்டிப்பா. And I remember seeing the finale, ma'am. Yeah, So it the was finale amazing. song is very high task for us actually. ம். கண்டஸ்டன்ட்ஸையும் கன்வின்ஸ் பண்ணணும். எங்க ஹையர் அத்தாரிட்டீஸையும் கன்வின்ஸ் பண்ணணும். We have a team and team will discuss and we will decide the songs with the 100% conviction of the contestants. ஓகே, ஓகே. எக்ஸலென்ட், எக்ஸலென்ட். இப்ப இப்படி சொல்லும்போது ஒரு ஜஸ்ட் ஒரு தாட் கேம் டு மை மைண்ட். நீங்க இந்த மாதிரி ஏதான ஒண்ணு சஜஸ்ட் பண்ணி அங்க போய் ஹேவ் யூ சீன் சம்படி ஓகே நல்லா பாடி இருக்கா ஓகேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டு யூ ஹேவ் எனி டென்ஷன்? இப்ப நம்ம அங்க ஜூரி பேனல்லாம் சரிகமால பார்க்கும்போது நீங்க அங்க உட்காந்து யூ ஆர் என்ஜாயிங் த பெர்ஃபார்மன்ஸ். பட் ஆனா யூனோ ஆஸ் அ பேரண்ட் அங்க பேரண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு டென்ஷனா உட்கார்ந்து இருப்பாங்களோ அந்த மாதிரி ஐ யூ ஆல்சோ ரியலி எட்ஜ் ஆஃப் த சீட்ல உட்காந்து நல்லா பாடிடணுமே அப்படிங்கிற மாதிரி அந்த டென்ஷன் உங்களுக்கும் இருக்குமா when you are there? ஏன்னா I am the only trainer for all those persons. குழந்தைகளுக்கும் சரி சீனியருக்கும் எல்லாருக்கும் நான் ஐ எம் த ஒன்லி ட்ரெய்னர். பட் ஆல் அதர்ஸ் வில் சிட் ஜஸ்ட் என்ஜாய் அண்ட் தே வில் புட் த மார்க்ஸ். எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கும். எங்க தப்பு பண்ணுவாங்க நல்லா தெரியும். ஓகே அந்த ஓகே இடத்துல தப்பு பண்ணாம பாடினுமே நான் இப்படியே சிரிச்சுக்கிட்டே இப்படி பார்ப்பேன். ஜட்ஜஸ பார்ப்பேன், மூஞ்ச பார்ப்பேன். இப்படி பார்ப்பேன். பயமா இருக்கும். அந்த இடத்த கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா, சில சாங்ஸ் எல்லாம் என்னோட ஷார்ட்ஸ்லாம் பயங்கரமா இருக்கும். அப்பாடா! அப்படின்னுவேன். வேணும்னு எடுத்து என் ஷார்ட்ஸ் மட்டும் போடுவாங்க அதுலலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆனா ரொம்ப டென்ஷனா இருக்கும் எனக்கு.
ஓ! நேச்சுரல், நேச்சுரல் மேம். குழந்தைங்க அப்படியே ஏன்னா பாடிக்கிட்டே அப்படியே என்ன கண்ணால கேட்பாங்க. ஓகேவா மேம்? கார்த்திக் யூஸ்ட் டு டெல் திஸ். அந்த அந்த ஓகே. லிரிக்ஸுக்கும், அந்த பசங்களுக்கும் அந்த கண்ணாலயே என்ன நடக்குது பாருங்க. சரியா பாடுனா நீ கேட்கிறா, அவங்க இப்படின்றாங்க. ஸோ ரொம்ப என்ஜாயபிளா இருக்கும். அண்ட் ரொம்ப டென்ஷனாவும் இருக்கும். பட் வொர்க் இஸ் ஆல்வேஸ் டென்ஷன் அண்ட் அதாவது இம்மீடியேட் ரிசல்ட் தெரியிற எக்ஸாம் அது. கண்டிப்பா, கண்டிப்பா. மீடியா அப்சல்யூட். அண்ட் இட் இஸ் சோ சாட்டிஸ்ஃபையிங் இல்ல. அது வந்து அந்த என்னதான் அந்த டென்ஷன் இருந்தாலும் ஐ அம் ஷூர் அந்த முடிஞ்ச உடனே அது வந்து அந்த மாரி ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷன் நோபடி எனி ஃபீல்ட்ல அதுவும் அந்த டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப்ங்கிறது இஸ் அமேசிங், அமேசிங். அதுல எங்களுக்கு வேற உடனே மார்க் குடுத்துருவோம். உடனே 100% அதெல்லாம் அதான் இம்மீடியேட் ரிசல்ட்ன்னு எங்களுதுல. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. எக்ஸலென்ட் மேம். சோ இப்ப வந்து ஒரு நான் ரீசெண்டா உங்களோட இந்த கோவிட் டைம்ஸ்ல ஒரு ஃப்ரெண்ட் உங்கள ஒரு சேலஞ்ச் பண்ணி நீங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு பாட்டு பாடி நீங்க அம்மன் பாட்டு சேலஞ்ச் அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஐ saw தட் வீடியோ. ரொம்ப ரொம்ப அருமையா ரொம்ப ஆத்மார்த்தமா இருந்தது when I listened to that song. I'm sure எல்லா listeners யார் அந்த பாட்டு கேட்கலையோ would love to listen that from you. Like, can you please sing few என்னுடைய lines சாங் for us? ஆக்சுவலா. நான் வந்து என்னுடைய ஆல்பம் சாங் அது. ஆமா, அதான் உங்களோட ஆல்பம் சாங் யாராவது இட் வாஸ் ரியலி ரொம்ப heartfelt and I could really feel that. So அதனால I thought it will be a nice opportunity for everybody else who have not listened to it. ரொம்ப நல்லா இருக்கும். Few lines பாடுங்க and definitely I would recommend people to listen to that album of yours. Really nice. எந்த நேரமும் உந்தன் தரிசனம், எந்த நேரமும் உந்தன் தரிசனம் எனக்கே கிடைத்திட அருள் புரிவாய் தேவி. எந்த நேரமும் உந்தன் தரிசனம் எனக்கே கிடைத்திட அருள் புரிவாய் தேவி. எந்த நேரமும் இட்ஸ் மை ஆல்பம் அலமேல் மங்கா அப்படின்னு ஒரு Okay. ஆல்பம். அதுல பாடியிருந்தேன் நான். வெரி நைஸ் சாங் மேம். நான் கேட்டேன் அந்த ஃபுல் பார்ட். ரொம்ப நல்லா இருந்தது. It was really very nice. Thank you so much. Thank you. So in the in the demanding professionல there needs to be a lot of support from the family. So நீங்க வந்து ஆரம்பிக்கும் போது அப்பா அம்மா அப்படின்னு சொன்னோம். டெஃபினட்டா இந்த ஸ்டேஜ்ல உங்களோட லைஃப் பார்ட்னர், your better half, அவர் பத்தி and your friends or anybody in particular you think whoever is your support and backbone, அவங்கள பத்தி we would love to know and it will be a great opportunity for us to know about them. 100% என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து மிஸ்டர் நரசிம்மன் இஸ் மை பேக்போன் ஃபார் மை ப்ரொஃபஷன் அண்ட் எல்லாத்துக்குமே அவர் தான். இஸ் என்னை பத்தி தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு 30 இயர்ஸா என் கூட அவர் எவ்வளோ சப்போர்ட்டிவா இருக்கார் அப்படின்றது. என்ன நிர்மலா அப்படின்னாலே பின்னாடி எல்லாருக்குமே அந்த எங்கப்பா நரசிம்மன் வரலையா அப்படின்வாங்க. என்ன கூட தேட மாட்டாங்க யாரும். ஸோ அவர் Okay. எல்லாரும் கேட்பாங்க. அந்த அளவுக்கு இஸ் வெரி மச் சப்போர்ட்டிவ் டு மீ. எவ்வளோ நேரம் ஆனாலும் உங்களுக்கே தெரியும் மீடியால எவ்வளோ ஒரு டைம்லெஸ் ஜாப் இது. கண்டிப்பா. டைம்லெஸ் ஜாப்ல வந்து அவ்ளோ சப்போர்ட்டிவா, அவ்ளோ பொறுப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு, இப்பல்லாம் கூட பரவால்ல. என் டாட்டர் சின்ன குழந்தையா இருக்கும்போதெல்லாம் ரொம்ப ரொம்ப நான் நான் சென்னையிலேயே இருக்க மாட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ராட்ல இருப்பேன் நானு. ஸோ அந்த Okay. டைம்ல ரொம்ப ரொம்ப குழந்தைய பார்த்துக்கிட்டு, ஃபேமிலிய பார்த்துக்கிட்டு, என்னையும் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் இன்னி வரைக்கும் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ Very ஐ nice. ஷுட் சே தேங்க்ஸ். தேங்க்ஸ்ன்ற வார்த்தை பத்தாது. அதுக்கு மேல அவரு. Definitely. I mean, I'm sure அவரும் உங்க டாட்டர் அவங்க தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபேன்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் from apart from all of us obviously. But அந்த வகையில it is really lovely to know your family and all the best wishes for you and your family for a fabulous future ma'am. So நம்ம இப்போ உங்களோட childhood and career இப்போ better half எல்லார பத்தியும் பார்த்தோம், இன்ஸ்பிரேஷன் எல்லாம் பார்த்தோம். அதே இதுல we would like to know more about your future. So எதான future projects அந்த மாதிரி what is in line
ஃபார் ஃபியூச்சர்ங்கிற மாதிரி என்ன இருக்கு மேம்? ஃபியூச்சர்ல ஐ ஹேவ் அ ஐடியா. ஐ ஹேவ் அன் ஐடியா. என்னன்னா, நெறைய குழந்தைங்களுக்கு வந்து அ நெறைய பேர் பாட்டு சொல்லிக் குடுக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சத நெறைய நெறைய ஷேர் பண்ணணும், நெறைய சொல்லிக் குடுக்கணுன்ற ஐடியா நெறைய இருக்கு. ஸோ ஐ வாண்ட் டூ கோ ஃபார் ஒரு ஒரு பெரிய குரூப் கிளாஸ் மாரியோ, ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாரியோ ஆரம்பிக்கிற ஒரு ஐடியா இருக்கு. ஓகே, பட் அது நாட் லவ்லி. எட் இன்னும் அந்த அளவுக்கு எதுவும் ஃபுல் ஃபிகரா எதுவும் டிசைட் பண்ணல. ஐ ஓகே. வில் பி இன் மியூசிக் ஆல்வேஸ் அவ்வளதான். ஃபியூச்சர் பிளான்ன்றது எதுவும் இல்ல. கடவுள் கையில இருக்கு. பட் குழந்தைங்க நெறைய குழந்தைங்களுக்கு இப்ப நான் நெறைய பேருக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீ எஜுகேஷன் குடுத்துட்டு இருக்கேன் நானு. வெரி என்னன்னா, நைஸ். அ கரெக்ட்டான சொல்லணும்னா, நான் ரொம்ப கொஞ்சம் புவர் ஃபேமிலிலேருந்து வந்தவ முதல்ல. புவர் ஃபேமிலி அப்டின்னும்போது, ப படிக்கிறதுக்கான வசதியோ, பெரிய பாட்டு கிளாஸ்க்கு தனியா பணம் குடுத்து படிக்கிற அளவுக்கு, அந்த அளவுக்குலாம் வசதியான ஃபேமிலி இல்ல அப்போ. ஓகே. ஸோ நாங்க அம்மா கிட்ட கத்துக்கிட்டு முடிச்சப்புறம், அடுத்த லெவல்னு ஒண்ணு இருக்கும் பார்த்தீங்களா? அடுத்த ஆமா. லெவல் நாங்க குருவ தேடி போம்போது, அந்த குருவ தேடி போயிட்டு அவங்களுக்கு நெறைய பணம் குடுத்து கத்துக்கிற லெவல்ல வந்து அந்த டைம்ல இல்ல. ஸோ அப்ப எனக்கு நெறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அந்த ஹெல்பிங் வந்து நான் இப்ப திருப்பி நெறைய பேருக்கு பண்ணணும்னு நெனைக்கிறேன் நான். ஸோ ஒரு எக்ஸலென்ட். ஒரு ஒரு மணியால நெறைய பேரோட இது வந்து நின்றுறக்கூடாது அப்படின்றதால கொஞ்சம் நல்லா பாடுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியல் கொஞ்சம் பேக்ரவுண்ட் கொஞ்சம் இருக்கு. கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா, அது என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் சப்போர்ட் பண்றேன். ஃப்ரீயா நான் நெறைய பேருக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். நம்பளால அவங்க வாழ்க்கை மாறித்துனா, அத விட சந்தோஷம் வேற என்ன? ஹாப்பினஸ். அவ்ளோ அப்சல்யூட்லி, ஹாப்பினஸ். அப்சல்யூட்லி. So ஸோ true. So, so true. Wow. That's ஐ வாண்ட் டு really very, very nice thought, ma'am. Because, yeah, that is shaping the future generation. Yeah. So, excellent, கண்டிப்பா excellent. குடுக்கணும். அதாவது மியூசிக் எனக்கு குடுத்தத நான் திருப்பி குடுக்கணும்னு நெனைக்கிறேன் கொஞ்சோண்டு. Giving back to the society. Excellent, ma'am. So, லைஃப் இஸ் நவ் த லைஃப் இஸ் இந்த லைஃப் வந்து அந்த மியூசிக் எனக்கு குடுத்த பிக்சர். ஸோ அத நான் வந்து திருப்ப அவங்களுக்கு குடுக்கணும்னு நெனைக்கிறேன் நானு. ஐ வாண்ட் டு கிவ் இட் wow. பேக். Lovely, lovely, ma'am. தோஸ் ஹூ ஆர் So, லேர்னிங் சிங்கிங். ஸோ அது வந்து கொஞ்சம் கண்டிப்பா பண்ணணும்னு நெனைக்கிறேன் நான். nice, nice. We are looking forward for that institution. எங்களோட best wishes அந்த institution ஆரம்பிக்கட்டும் and your service for all the children who are deserving should continue and may long it continue. Best wishes from all our தேங்க் யூ. side, ma'am. Thank you very தேங்க் much. And இப்படி இது கேட்கும்போது another thing that we would like to ask you is a song to, in the recent times, like COVID times அப்படிங்கும்போது, is there anything specific நீங்க வேற ஏதானும் பண்ணிட்டு இருந்தீங்களா? இல்ல how did it go this past 1 year in lockdown அந்த phase உங்களுக்கு? லாட் ஆஃப் நெறைய வொர்க் ஷாப் பண்ணேன். ஸோ Okay. நெறைய பேருக்கு அப்போ வந்து நெறைய பேர ஃபைண்ட் பண்ணோம். அ யார் யார் வந்து இன்ட்ரஸ்டடா இருக்காங்க அப்படின்னு ஒரு வொர்க் ஷாப் பண்ணியிருந்தேன் நானு. ஸோ அதுல Okay. நெறைய பேர் உள்ள வந்தாங்க எனக்கு. ஸோ அது வந்து அப்ப கோவிட் டைம் நம்மளால வெளில போ முடியாதுல்ல. எல்லாருமே வீட்ல ஆமா, இருந்தாங்க. ஸோ ஆமா. அந்த ஒன்லி நெட் நெட் வந்து அப்ப தெய்வம் ஆயிடுச்சு நம்மளுக்கு. இன்டர்நெட் வந்து தெய்வம் ஆயிடுச்சு. அதனால இன்டர்நெட்ல வந்து என்னென்ன பண்ண முடியும் பெஸ்ட்டு அது யோசிச்சதுல வந்து மை சன் இன் லா கேவ் மீ த ஐடியா. அவர் Okay. தான் சொன்னாரு. "அத்த நீங்க ஒரு வொர்க் ஷாப் பண்ணுங்க" அப்படி சொல்லி ஹி கேவ் அன் ஐடியா. ஸோ ஒரு வொர்க் ஷாப் பண்ணோம். அதுல நெறைய பேரு எங்களுக்கு மியூசிக் இன்ட்ரஸ்டடா இருந்தவங்க நெறைய பேரு இது ஃபைண்ட் பண்ணோம். ஸோ அந்த வொர்க் ஷாப்ல நெறைய இது கிடைச்சது. ஸோ கோவிட் டைம்ல என்னோட அ வொர்க் வந்து அப்படிதான் போச்சு. ஜாலியாவும் போச்சு, மியூசிக்கலாவும் போச்சு, ப்ரொடக்டிவாவும் இருந்தது. புரொடக்டிவாவும் போச்சு, இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கு, இன்கம்மாவும் இருந்தது. எக்ஸலென்ட், எக்ஸலென்ட். அமேசிங் மேம். அண்ட் மேம் வெரி வெரி மினிமம் அமௌண்ட்ல வந்து ரொம்ப நாமினல் அமௌண்ட் போட்டு பண்ணினோம். வெரி நைஸ். வெரி, வெரி நைஸ் மேம். எக்ஸலென்ட், எக்ஸலென்ட். மேம் இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல ஒரு ஒரு ஸ்டேஜஸ் ஆஃப் சாங் அப்படின்னு கேட்டோம். இப்போ உங்களுக்கு ஒரு பாட்டு யோசிச்சா அப்படின்னு சொன்னா what comes to your mind to share with our listeners, மேம்? ஒரு சாங் ஃபார் us. இப்போ சாங்குன்ற மாரி எதுவுமே அப்படி இல்ல. ஓகே. எப்பயுமே எவர்கிரீன் சாங்ஸ் தான் நம்மளுக்கு இருக்கு. கண்டிப்பா. So whatever comes to your mind is good, மேம். ஓகே. ஸோ நான் யூசுவலா ஓல்டு தான் நெறைய பாடுவேன். ஓகே. ஸோ எனக்கு ஓல்ட் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். வெயிட். ஐ வில் ஜஸ்ட் சிங் ஒன் சாங்.
நீங்க அதுக்குள்ள எதனா பேசுங்க வியூவர்ஸ்க்கு. அதுக்குள்ள I'll just take one song. Oh yes, sure, definitely. In the journey, the path and the is amazing. So it has been a fabulous journey with you. Your thoughtfulness and insight of your life and career has been amazing to me and to all the people in listening to London Malayalam Radio. Thank you so much. One second. I'm just I like to sing one song. ஆக்சுவலா எனக்கு இந்த சாங் ரொம்ப பிடிக்கும். இதுல வந்து ஏன் பிடிக்கும் அப்டின்னா, இதுல கவுண்டர் பார்ட்ஸ்ன்னு சொல்ற பார்ட்ஸ் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் இந்த சாங்ல. So I want to sing this song. Please. ராஜா சார் அப்படின்னாலே இது வந்து ஒரு மறக்க முடியாத பாட்டு. கண்டிப்பா. பூமாலை தோள் சீரமா, பூமாலை எங்கும் இரு தோள் சீரமா, வாசம் வரும் இளைய மனது இணையும் பொழுது இளைய மனது தீந்தன இணையும் பொழுது தீந்தன பூஜை மணி ஓசை பூவை மனதாசை புதியதோர் மனதி கரந்ததே பூமாலை தோள் சீரமா, பூமாலை எங்கும் இரு தோள் சீரமா. So it's a counter. ஒருத்தர் பாடும்போது Excellent, ma'am. Fabulous, ma'am. Do you want to go for one channel? Yeah, please. Only one channel. Lovely song. Amazing. Yeah, definitely. One of my favorite as well. நான் உன்னை நினைக்காத நாளில்லை, தேனினை தீண்டாத பூவில்லை. நான் உன்னை நினைக்காத நாளில்லை, தேனினை தீண்டாத பூவில்லை. தேன்துளி பூவாயில் பூவிழி மான் சாயல், தேன்துளி பூவாயில் பூவிழி மான் சாயல். கண்ணெழுதும் வண்ணமெழுதும் கண்டு தழுவும் ஜென்மமெழுதும், கண்ணெழுதும் வண்ணமெழுதும் கண்டு தழுவும் ஜென்மமெழுதும். நாளும் பிரியாமல் காலம் பிரியாமல் கலையெல்லாம் பழகுவோம் மனதினம். பூமாலை தோள் சீரமா, பூமாலை தோள் சீரமா. போதுமா? அட்டகாசம். பிரமாதமா இருந்தது, ma'am. Thank you so much. Really, that was amazing. That was really fabulous, a really thoughtful and insightful view of your life and career. இந்த ஷோல உங்ககிட்ட இருந்து எனக்கு கிடைச்ச ஒரு fabulous lesson அப்படின்னு சொன்னா, treasure of the day always we have. ஒரு அழகான குத்து விளக்கு நம்ம ஏத்தி வச்சானா அந்த பியூட்டி வந்து ரசிக்கலாம். அதே ரொம்ப அழகா இருக்கும். அது வந்து it gives brightness to that room இல்லையா? அதே வகையில அது ஒண்டி இல்லாம it can light million lamps. அந்த குத்து விளக்கு வச்சு நிறைய lamps ஏத்துவோம் நம்ம. சோ அந்த மாதிரி தான் நான் பாக்குறது உங்களோட லைஃப்ல. நீங்க பாட்டு கத்துண்டு அது ஒண்டி இல்லாம அதை இன்னும் எல்லாருக்கும் சேரணும் அப்படின்னு சொல்லி your training and what you're doing for your students and children and future generation is hats of fabulous journey, and that is our thought of the day. As a singer performer you have been fabulous. அதை விட greatest strength நாங்க கத்துக்கிறது வந்து developing other great singers for all the world to enjoy. So thank you so much, ma'am, for that. Thank you very much for giving opportunity in this program. And எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது உங்களுக்கு. Thank you for London Malayalam Radio
for this very, very great opportunity to me. Excellent. It was fabulous having you. So all of us at London Malayalam Radio wish you all the very best in all your future endeavors. This is RJ Ramya signing off with a virtual Vanakkam. Ungal Yosane in Osai. Thank you. Bye. Thank you. Bye-bye. LMR, London Malayalam Radio.